இன்றைக்கி நம்ம கனவா தொக்கு தாங்க செஞ்சுருந்தோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நார்மலாக ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டில் 1/2 கிலோவுக்கு கனவா வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100, அதாவது 1 கிலோ வந்து 200ல் இருந்தது. நம்மளுக்கு நீட்டாக அங்கேயே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. என்னதான் அவங்க க்ளீன் பண்ணாலும் உள்ளே ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குங்க. அதை மட்டும் நம்ம நீட்டாக எடுத்துடணும். கனவா கிரேவியை காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் வதக்குற அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அந்த அளவுக்கு ஆயில் தேவைப்படாது. எண்ணெய் சூடாயிருச்சு, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதே கருவேப்பிலை தாங்க. அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டோடைய மிளகை இடித்து போட்டிருக்கேங்க. இதுக்கு பொதுவாக நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோவுக்கு ஒரே ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா கண்டிப்பாக மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவை ஆட் பண்ணிடலாங்க. கனவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்த வேண்டாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது காரமான மிளகாத்தூள், அதனால் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நான் வீட்டில் அரைச்ச நார்மல் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தண்ணியே ஊற்றல, ஆனால் லைட்டாக கீழே அந்த கனவாலேருந்து வர தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கனவாக்கு கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அந்த கனவாலேயே நல்லா தண்ணி விடும். ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆயிரும். நம்ம தண்ணியே ஆட் பண்ணலாம், ஆனால் கனவாலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கனவால பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டாக எனக்கு 12 நிமிஷம் தான் ஆச்சு. நம்மளோட கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.